திரும்பும் திசை உண்மையாவே நம்ம தூக்கத்தை பாதிக்குமா? இந்த சுவாரஸ்யமான கேள்விக்கான பதில இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கலாம். வடக்கு பக்கம் தலை வச்சு தூங்காதீங்க ஆபத்து அன்னு பெரியவங்க சொல்ல கேட்டிருப்பீங்க. இதுல உண்மையாவே ஏதாவது லாஜிக் இருக்கா? இணையத்துல கூட இப்படி பல கிளிக்பைட் தலைப்புகளை நீங்க பார்த்திருக்கலாம். இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை இப்ப பாப்போம். இந்த நம்பிக்கை சும்மா வரலைங்க. ஆயுர்வேதம் வாஸ்து சாஸ்திரம் மாதிரி பழங்கால முறைகள்ல உடம்போட ஆற்றல் சமநிலைய பத்தி சொல்லிருக்காங்க. பழங்காலத்துல காற்றோட்டம், சூரிய ஒளி, வெப்பநிலை இதையெல்லாம் கவனிச்சுதான் சிறந்த தூக்கத்துக்கான விதிகளை அவங்க உருவாக்குனாங்க. இப்போ அறிவியலுக்கு வருவோம். பூமியோட காந்தப்புலத்தையும் நம்ம உடம்போட காந்தப்புலத்தையும் ஒப்பிடுற இந்த தர்க்கம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. நம்புங்க, நம்ம உடம்புக்கும் காந்த சக்தி இருக்கு. மூளை செயல்பட மின்சாரமும் ரத்தத்துல இரும்பு சத்தம் இருக்குது இல்லையா? அதனால வடக்கே தலை வைக்கும்போது பூமியோட காந்த சக்திய நம்ம உடம்பு எதிர்க்கொன்னு ஒரு கோட்பாடு சொல்லப்படுது. இப்படி காந்த முரண்பாடு நடக்கும்போது ரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டு தலைவலியோ இல்ல தூக்கமின்மையோ வர வாய்ப்பு இருக்குன்னு நம்புறாங்க. சரி, இதெல்லாம் பழங்கால நம்பிக்கைகள். ஆனா நவீன மருத்துவ அறிவியல் இத பத்தி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? உண்மை என்னன்னா, வடக்கு நோக்கி தூங்குறதால உடம்புக்கு ஆபத்துன்னு நவீன அறிவியல் இன்னைக்கு வரைக்கும் அதிகாரப்பூர்வமா எதையும் நிரூபிக்கல. சில சின்ன ஆய்வுகள்ல இரத்த அழுத்த மாற்றங்கள் தெரிஞ்சாலும் அதற்கான அறிவியல் ஆதாரங்கள் ரொம்பவே பலவீனமா தான் இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, இது பழங்கால நம்பிக்கைகளுக்கும் இன்னும் நிரூபிக்கப்படாத சில அறிவியல் தர்க்கங்களுக்கும் இடையிலான ஒரு சுவாரஸ்யமான விவாதம். அவ்வளோதான். திசைய பத்தி கவலைப்படுற நாம நல்ல தூக்கத்துக்கு உண்மையாவே என்ன தேவைங்கிறத அடிக்கடி மறந்துடுறோம். நல்ல தூக்கத்துக்கு இருட்டான அறை, கம்மி மொபைல் பயன்பாடு, குளிர்ந்த வெப்பநிலை, மன அமைதி இதுதாங்க ரொம்பவே முக்கியம். இப்ப சொல்லுங்க, இன்னைக்கு நைட்டு உங்க கட்டில் திசைய மாத்த போறீங்களா இல்ல மொபைல் போனை தூர வைக்க போறீங்களா?